மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டாவதற்கு அவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற 3 அவயவங்கள் மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது. அது வாய், காது, கண்கள். இவைகள் அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்துக்கு காரணமாக காணப்படுகிறது. அதாவது வாய், காது, கண் என்ற இந்த 3 மகாத்மா காந்தி அடிகள் குரங்குகள் ஒன்றாக அமர்ந்த அந்த சித்திரத்தின் மூலமாக அவர் இவ்வாறாக விளக்கியிருக்கிறார். அதாவது தீயவற்றை பார்க்காதே, தீயவற்றை பேசாதே, தீயவற்றை கேளாதே என்று சொல்லி இந்த 3ஐயும் குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி மிகவும் அழகாக சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 33ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கிறதான பொழுது, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கேதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எவ்வளவு அழகாக தீர்க்கர் சொல்லி இருக்கிறார். எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! இந்த 3 அவயவங்களையும் ஒரு மனிதன் பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கிறதான பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே சாபமானது அவனையும் அவனை சுற்றியுள்ள காணப்படுகிறவர்களையும் பற்றி கொண்டு வேதனைப்படுத்துகிறது. இன்று முதலில் நம்முடைய கண்கள் தெளிவுள்ளவர்களாய் காணப்படுகிறதா என்று சொல்லி நம்மை தாமே பரிசோதனை செய்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாய் காணப்படுகிறது. இவ்வாறாக ஒரு சம்பவத்தை வாசித்தேன். ஒரு சேவல் ஒன்று ஒரு காலை பொழுதிலே அது ஒரு குன்றின் மேல் அமர்ந்து நின்று இனிய காலை பொழுதிலே சூரியனுடைய அந்த பொற்கதிர்கள் வீசுவதை அந்த நேரத்தில் ஒரு குன்றின் மீது அது இவ்வாறாக நின்று கொண்டிருக்கிறது. அதை பார்த்துதான ஒரு கவிஞன் எத்தனை அருமை என்று சொல்லி ஒரு கவிதை எழுத ஆரம்பித்தான். இன்னொரு மனிதன் அந்த சேவலை பார்த்த பொழுது எத்தனை அருமையாக இருக்கிறது என்று சொல்லி அதை தத்ரூபமாக அவன் வரைய ஆரம்பித்தான். அந்த வழியை கடந்து சென்றதான ஒரு குடிமகன், அடடா, இதை பிடித்து சமைத்து சாப்பிட்டால் மிகவும் அருமையாகவே இருக்குமே என்று சொல்லி அவன் கூறினான். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் நம்மை பார்ப்பதும் அதே நேரத்திலே மற்றவர்களை பார்க்கும் பார்வையை நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு அது வழிவகுக்கும். எனவே கண் எப்பொழுதும் தெளிவாயிருக்கட்டும். அப்படி காணப்படுகிறதான பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நம்முடைய பார்வை தெளிவான பார்வையாய், சீரான பார்வையாய், நேரான பாதையாய், கண்மலையாகிய கிறிஸ்துவுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறதான பொழுது கண்மலையிலிருந்து அவர் நம்மை பார்த்து சீரான பாதையில வழிநடத்துவார். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். இருளடைந்து காணப்படுகிற வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்க வேண்டுமானால் உங்களுடைய பார்வை தெளிவாக காணப்பட வேண்டும். அப்படி தெளிவாய் காணப்படுகிறதான பொழுது உங்கள் வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? ஜெபிக்கலாம். நேசிக்கிறதன் அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதங்களை கொண்டு தந்த இந்த காலை வேளைக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களும் எங்களுடைய பார்வையானது தெளிவுள்ள ஒரு பார்வையாய் அந்த கண்மலையாகி கிறிஸ்துவை மாத்திரம் பார்த்து கொண்டு அப்பா அந்த விசுவாச ஓட்டத்துல ஓடுவதற்கு தகப்பன ஒவ்வொருவருக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இருளடைந்து காணப்படுகிற வாழ்க்கையில என் தேவன் ஒளியாய் கடந்து வருவீராக. ஒவ்வொரு வாழ்க்கையில ஒளியை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவீராக. ஒவ்வொரு நாட்களாப்பா தெளிவுள்ள சிந்தனையோடு கூட, தெளிவுள்ள பார்வையோடு கூட உமக்கு வாழ கர்த்தாவே ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.